வசதி என் கூட வா. எங்க? என் வீட்டுக்கு. எதுக்கு? எந்த தாய்கிட்ட என்ன அயோக்கியன்னு சொன்னியோ அதே தாய்க்கு முன்னாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் கண்ணுக்கு நான் அயோக்கியனா தெரிஞ்சிருக்கேங்கிறத நிரூபிக்கிறேன். வாயன் கூட. அம்மா. ஆண்டவனே, என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைய காப்பாத்து. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைய காப்பாத்து. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சது. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ? நானும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். வசந்தி, விமலா சொன்னது அத்தனை உண்மை. எனக்கு அவளுக்கும் தொடர்பு உண்டு. போதுமா? நீ போகலாம். ஆமா டாக்டர், இன்னை வரைக்கும் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா எந்த நிமிஷம் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க உயிருக்கு ஆபத்து வருமோன்னு செத்து செத்து பழச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் எப்பதான் வருவார்? அவர் வருவாருங்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் நானே இழந்துகிட்டு இருக்கிறேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா நிர்மல், டாக்டர் கான்லோன் கூடிய சீக்கிரம் வந்துடுவாரு. உன் வியாதியும் குணமாயிடும் நான் இது நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அந்த டாக்டர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக ஏதாவது ஒரு நாட்டுல நிரந்தரமா தங்கி இருப்பாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். So, I have lost my hopes. நிர்மல், டாக்டர் கான்லோன் வந்தா தான் உன் சிக்கல்கள் தீருங்கிறத மறந்துட்டு வேற ஏதாவது வழி இருந்தா முயற்சி பண்ணி பார்க்கலாம். வேற வழியா இருக்கு டாக்டர். ஒரே ஒரு வழி இருக்கு. அதை தவிர வேற வழி இல்லை. ஓ நிர்மலா, என்னுடைய சீரூபத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதா சவால் விட்டுட்டு போன நீங்க இப்ப சாதுவா நிக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. விமலா, நீ என் மேல சுமத்தின அபாண்டமான பழிக்கு வசந்தி மட்டும்தான் துணையா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது ஆண்டவனே உனக்கு துணையா இருக்காருன்னு. என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? இதையெல்லாம் நான் செய்யணும்னு செய்யல நிர்மல். லட்சக்கணக்கான உங்க சொத்துக்களை அடையணுங்கிறது என் லட்சியம். அதை நிறைவேற்ற முயற்சியில இதெல்லாம் தன்னால நடக்குது. என் சொத்துக்கள்லாம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? இப்பவே என் கூடவா, எங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மளையும் உனக்கு வாங்கி கொடுக்க. ஆஹா, வெறும் சொத்துக்கள் மட்டும் எனக்கு போதாது நிர்மல். சோசியல் ஸ்டேட்டஸ், அதுக்கு உங்க மனைவிங்கிற உரிமையும் வேணும். அந்த உரிமையை பலவந்தமா அடையலாம்னு நினைக்கிறியா? நிச்சயமா அது உனக்கு கிடைக்காது. அது எப்படி கிடைக்காம போயிடுங்கன்னு? நீயா? என்ன நீயா அவளை கேவலமா கேக்குற? அவளுடைய அண்ணன் தானடா நீ. அவளோட அண்ணனா இருந்தா அவளை கேவலமா? அப்ப அவளுக்கே புருஷனாக போறியா? அது எவ்வளவு பெரிய கேவலம் நினைச்சு பாத்தியா நீ? உன் தங்கையால ஏற்பட்ட அவமானத்தோட நான் செத்தாலும் சாவனே தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கனவு நினைக்காது. சாவரன்னு சும்மா மிரட்டாத. நீ சாவறதுக்கு முன்னாடி உங்க அம்மா செத்துடுவாங்களே, அதுக்கு என்ன சொல்ற? என்ன உளற? நான் தண்ணி போட்டா கூட உளர மாட்டோமா கண்ணு? உனக்கு ராத்திரி ஆனா கண்ணு தெரியாதுன்ற உண்மை உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரோட இருப்பாங்களா? உனக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? சொல்லாமே தெரியும். அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி என் ரூமுக்கு வந்தது நீயா? ஆமா, உன்னுடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சதுன்னா அதை வச்சு உன்னை வரையில சிக்க வச்சது விமலா. ஏதோ கண்ணு, நடந்ததெல்லாம் மறந்துடு. மரியாதையா நம்ம தங்கச்ச கல்யாணம் பண்ணி சோகமா குடும்பத்தை நடத்து. என்ன சொல்ற? என்ன யோசிக்கிறாரு? ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிடலான்னு பாக்குறாரா? நீ வேற முடியாதுன்னு சொன்னா அவங்க அம்மா உயிரோட இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? அம்மா உயிரை விட தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு தீர்மானிச்சிட போறாரு. தீர்மானிச்சுட்டா என்ன? அடுத்த நிமிஷமே உங்க பிள்ளைக்கு ராத்திரியானா கண்ணு தெரியாதுன்ற பயங்கர உண்மையை அவங்க அம்மா கிட்ட சொல்ல போறோம். புள்ள கண் முன்னாடியே தாய் துடி துடிச்சு சாவ போறாங்க. ஜம்பு, உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களை கொன்னுடாதீங்க. அப்படி வா வழிக்கு. உங்க அம்மா சாக கூடாதுன்னா என் தங்கச்சி உன்னோட வாழணும். என்ன சொல்ற? எந்த இடத்துல குறிபாத்து அடிச்சா நான் விழுந்துருவேன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அம்மாவோட உயிரே என் வாழ்க்கைக்கு போட்டியா வந்துச்சுன்னா நிச்சயமா நான் தோத்து போயிடுவேன்டா.
நான் தோத்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன கேள்வி? நீ அந்த டான்சர் விமலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்? அறிவு இருக்குதா உனக்கும்? உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஃபேமிலி என்ன? நீ அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்ன சொல்லுது மேம்? யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த விமலாவை நான் கல்யாணம் செய்துதான் தீரணும். கொன்னுடுவேன். ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிங்க கௌரவம் பார்த்தது நீ, இப்ப அந்த கைதிய போய் கட்டிக்கிட்டா உன் கௌரவம் என்ன ஆகுது மேம்? ஐயோ, நான் இஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே. அவளை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. போய் முடியாதுன்னு சொல்லிட்டு மேம். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஜேம்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார் அவன் சொல்லு. இப்ப போய் அவனை என் கையால நான் மாற்ற பண்ணுது. யார் அவன்? நீ தான் ஸ்கவுண்டர். நீதான். என்னைக்கு உன் பேச்சு கேட்டு உன் மேல பரிதாபப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு நான் ட்ரம்பட் வாசிக்க வந்தனோ அன்னைக்கே என்ன இந்த சனியம் முடிச்சுட்டான். மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்லுது? கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையாவது சொல்லித்தான் தீரணும். இல்லாட்டி போனா என் இதயமே வெடிச்சு போயிடும். ஜேம்ஸ், இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா உயிரே விட்டுடுவாங்க. பிராமிஸ், நான் யார்கிட்டயும் சொல்லாது. ஜேம்ஸ், கொஞ்ச நாளாவே எனக்கு I'm sorry. My dear friend Nirmal, உனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது மேம். I'm really sorry. இப்ப சொல்லு, நீ தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அதனால தானே இவ்வளவு ஏற்பட்டது? I agree. தப்பு பண்ணது நான் தான். நான் தான் தப்பு பண்ணது. நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரமா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்துறது. உன்னால முடியாது. நிறுத்தி காட்டுறேன். அந்த விமலாவே நிர்மலுக்கு தனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு அலறிக்கிட்டு ஓடுறாளா இல்லையா பாருங்க. அதை நீ எப்படி செய்ய போகுது? விமலாவை தோக்கடிக்கிறதா இருந்தா அவ போற வழியிலேயே விட்டுதான் தோக்கடிக்கணும். இப்போ உங்க நண்பருடைய முதல் பிரச்சனை அவங்க அம்மா கிட்ட போய் தனக்கும் விமலாவுக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறத எப்படி சொல்றதுங்கிறது தானே? ஆமா. இப்போ நம்ம நேரா விமலா வீட்டுக்கு போவோம். போய் அவளுக்கு சாதகமாவே பேசி அவ நம்ம நம்புற மாதிரி நடிச்சு அவளை அங்கே இருந்து நிர்மல் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடுவோம். இப்போ உயிர்படி ராஜலட்சுமி அம்மாவுக்கு பிடிச்சவதானே நிர்மலுக்கு மனைவியா வர முடியும். ஆமா, நாம 2 பேரும் விமலாவுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு அதே சமயத்துல ராஜலட்சுமி அம்மாவுக்கு அந்த விமலாவை பிடிக்காம அடிச்சிட்டோம்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கரெக்ட். அப்புறம் நாமளே அந்த வீட்டுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அதுல அந்த விமலாவை நல்லா மாட்ட வச்சிடுவோம். அதுல அவ படுற வேதனையில கல்யாணமும் வேண்டாம் சொத்து வேண்டான்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம ஓடிடுவா. ஜம்பு, இப்ப நான் நேரம் நிர்மல் கையில இருந்து வருது. அவ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னது. அப்படியா? அதான் முறைப்படி கூட்டிக்கிட்டு போக நானும் ஒய்ஃபும் வந்தது. அப்படியா? அண்ணா பாபா, நம்ம நிர்மல் வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் எதுக்கு? எல்லாம் இருக்குதான். அங்க போனா கிடைக்குதோ இல்லையோ என் பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நீ இப்படியே அங்க வருதோ வந்து நிர்மல் அம்மா கிட்ட நான் தான் விமலா அண்ணன்னு சொல்லுதோ, கல்யாணம் நிச்சயம் நடக்குது. என் பாட்டில் வேணா மறைச்சுக்கிட்டா போச்சு. பாட்டில் மறையுது இல்ல, நீயே மறையுது. அப்பதான் கல்யாணம் நடக்குது. நானா? ஏன்டா அப்படி சொல்ற? நிர்மல் அப்பா சாவறதுக்கு முன்னால ஒரு குயில் எழுதி வச்சுட்டு போயிருக்குது. உயில்? உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்குது. அந்த உயில்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. நிர்மல் கட்டிக்கிற பொண்ணு அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும். அப்பதான் சொத்து மருமவளுக்கு. அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லாம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நிர்மல் கட்டிக்கிட்டா சொத்து தர்மத்துக்கு. சாவறதுக்கு முன்னே உன் மாமனார் சரி பண்ணிட்டு போயிட்டானே அம்மா. அழுவாது, போனது விடு. நடக்கிறது என்ன அது பேசும். ஏயா, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும். நீதான் அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பிய. சொல்ல. நிர்மலோட அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆச்சாரம் பக்தி பழங்கால டைப். அவங்களுக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொன்னா பொண்ணும் ஆச்சாரி பக்தியா இருக்கணும். அதுக்கு விமலா அடக்க ஒடுக்கமா ஆச்சாரமா வேஷம் போட்டா போதும். நீ வேறம்மா. என் தங்கச்சின்னு சொன்னா ஆச்சாரம் யாரு ஒத்துக்குவாமா? என் தங்கச்சின்னு சொல்லுது. உடானா பையில பொறுக்கி பையில உனக்கு எதா தங்கச்சி?
கல்லு பிள்ளையார் மாதிரி நான் இருக்கிறேன், நீ திடீர் பிள்ளையார் மாதிரி வந்து என் தங்கச்சி கிட்ட சொந்தம் கொண்டாடுறியா? அது சரி, உன் தங்கச்சிக்கு அண்ணனா வரத்துக்கு நானே வெக்கங்கிட்டு போய் ஒத்துக்குது, நீ என்னத்துக்கு அழட்டிக்குது? விமலா, இப்போ உன்னை நாங்க அங்க கூட்டிக்கிட்டு போகுது, என் தங்கச்சி பிடிக்க வைக்கிறது சீக்கிரம் புறப்படு. அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்லி தரேன். இதோ பாரு, நான் நல்ல சைவ பிள்ளை, அது என் ஒய்ஃப் பக்தி, நீ என் தங்கச்சி ஆச்சாரி. இது சாரம் ஆச்சாரம் சாரம், அதான் செட்டப். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க விமலா. நல்லா இருக்கும். காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. நீங்க என்ன யாரு? அது ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பையன் நிர்மல் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு விமலா அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததோ, நான் அது அண்ணன், இது அவ அண்ணி. ஆமா சரி, அதனால என்ன? ஒண்ணும் இல்ல, உங்க பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அறிமுகம் ஆயிப்போச்சு. அதுக்கு அப்பால அவங்க 2 பேரும் நெருங்கி நல்லா நெருங்கி பேசி சிரிச்சு சிநேகிதம் வந்து தொடர்பு நெருங்கி நல்லா நெருங்கி. புரியுதா? வயசாயிடுச்சு, புரியும் இல்ல? புரியும் புரியும். வாய முடுங்க. நீங்க எல்லாம் யாரு? என் பிள்ளை மேல ஏன் இப்படி படிய சுமத்துறீங்க? அந்த வசந்தி சொன்ன பொய்ய ஆதாரமா வச்சுக்கிட்டு எங்கிட்ட படம் பறிக்க வந்தீங்களா? ஐயோ, நாங்க பொய் சொல்லல. அம்மா, உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அதோ உங்க பிள்ளைய வர்றாரு, அவரையே கேட்டு பாருங்க. நிர்மல், கேட்டியடா இவங்க சொல்றதே? உனக்கு இந்த பொண்ணுக்கு சிநேகிதமா? இதை என்ன நம்ப சொல்றாங்க? இவங்கள சும்மா விடக்கூடாது. ஏன்டா பேசாம நிக்கிற? நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? அட பாவி, நீ சுயநினைவோடு தான் இருக்கியா? கடவுளே, இதையெல்லாம் இத்தனை நாள ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஏண்டா சொல்லல? சொல்லுடா. அவர் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குதோ, அவருக்கு எப்படி சொல்ல தோணுதோ? உன்னால அந்த வசந்தி எப்படியெல்லாம் பேசிட்டு இப்ப ஒரே நிமிஷத்துல என்ன தலைக்குனிய வச்சிட்டியே. இனிமே எந்த முகத்தோட அவங்க முன்னால போய் நிப்பேன்? இனிமே நீ எனக்கு பிள்ளை இல்லை, இந்த வீட்டுல உனக்கு வேலையும் இல்லை. போ, எங்கேயாவது தொலைஞ்சு போ. அம்மா, என்னால உங்க 2 பேருக்கும் சண்டை வேண்டாம். அண்ணா, இனிமே நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை. வாங்க, நான் போலாம். அம்மா, உங்க பிள்ளையினால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காம நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு குளத்துல விழுந்து செத்து தற்கொலை பண்ணிக்கிது. 3 பேர் சேர்ந்து விழுவுற மாதிரி குளம் இருக்குதா? உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீங்க சாகுறேங்கிறீங்க. ஆனா விமலாவை நான் மருமகளா ஏத்துக்கிட்டா என் குடும்ப கௌரவத்தை இழந்து நான் இல்ல சாகணும்? 4 பேர் விழுவலாமா? பேசாம இருங்க. அம்மா, குடும்ப கௌரவத்தை பத்தி மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துக்கு எந்த வகையிலும் குறைஞ்சதில்ல எங்க குடும்பம். புதுக்கோட்டை சமஸ்தானத்துல திவானா இருந்தாரே, அப்புறம் கூட திவாலா போட்டாரே தெய்வநாயகம் பிள்ளை, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கா நீங்க? அவர் மக வைத்து பிள்ளைங்க தான் நாங்க. எங்க அப்பா வழி தாத்தா யார் தெரியுமா? திருநெல்வேலி கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இல்ல, மணி அடிக்காம இருந்தாரு. பேசாம இருங்க. ட்ரஸ்டியா இருந்தாரே வேதாச்சலம் பிள்ளை, அவரு கூட உங்களுக்கு தூரத்து உறவு. நிர்மல் தாத்தாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணா அவரு. இப்பேற்பட்ட குடும்பத்துல வந்த நீங்க ஏன் இப்படி கேவலமான தொழிலை செய்யணும்? என்ன செய்யறது? எங்க அப்பா தான் சம்பாதிச்சதையெல்லாம் தானம் தர்மனும் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்க அண்ணாவுக்கும் சம்பாதிக்க தெரியல. குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே இல்லை. ஆமாமா, அதனாலதான் எங்க விமலா ஹோட்டல்ல டான்ஸ் ஆடிச்சு. ஆனா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் அங்க ஆடும். மத்த நேரமெல்லாம் கோயில் குளம் பூஜை புனஸ்காரம்னு இருக்குமே. எந்த தப்புக்குமே இடம் கொடுக்காத எங்க பொண்ண உங்க புள்ளதான். நிறுத்துங்க. நீங்க 1000 சொன்னாலும் சரி, இந்த பொண்ணை என் மருமகளா ஏத்துக்க என் மனசு இடம் தரல. நீங்க போயிட்டு வாங்க. எங்களை எங்கம்மா போ சொல்றீங்க? எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க. அப்படி சொல்லிடாதீங்க அம்மா. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்பித்தான் வந்தேன். இப்ப நீங்க போக சொன்னா நான் சமுத்திரத்துல வந்து சாகிறத தவிர வேற வழியே இல்லை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க 4 நாள் எங்க அவுட் ஹவுஸ்ல தங்குங்க, அப்புறம் பார்க்கலாம். உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். என் கூட ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது.